கதையின் தொடர்ச்சி. சில வருஷத்துக்கு முந்தி நடந்த கதை. அது சமயம் வந்த போதெல்லாம் அவர் அதை எடுத்து போட்டு அவனை குத்தி குதறிக் கொண்டிருந்தார். தந்தை இறந்ததும் மகன் சொத்துகளுக்கு அதிபதியான சமயம் அது. வைரவன் மனைவி சிறு வயதிலேயே இறந்து விட்டாள். அவனுக்கு இருந்த உறவெல்லாம் அவள் விட்டுப்போன ஒரு பெண் குழந்தை. அவள் தன் தாய்வழி பாட்டியிடம் வளர்ந்து கொண்டிருந்தாள். வருஷத்துக்கு ஒரு முறை 4 நாட்கள் லீவு வாங்கிக் கொண்டு குழந்தையை பார்த்துவிட்டு அவள் செலவிற்கு பணம் கொடுத்துவிட்டு வருவது அவன் வழக்கம். 10வது வயதில் அவளுக்கு கடும் காமாலை நோய் வந்துவிட்டிருந்தது. ஊரில் இருந்து தந்தி வந்தது. மாதத்தின் நடுவே அவன் ஊருக்கு எப்படி போக முடியும்? தேவநாதன் உத்தரவு கொடுக்க மறுத்துவிட்டார். ரொம்பவும் அதிகமாகிவிட்டது. குழந்தை பிழைக்க மாட்டாள் என்று அடுத்தபடியாக வந்த தந்தியைக் கண்டு அவன் அலறி துடித்து அழுதான். போய்த் தொல என்று எஜமான் உத்தரவு கொடுத்தார். ஆனால் சம்பளத்தை முன்பணமாக கொடுக்க மறுத்துவிட்டார். அது சமயம் அவனிடம் கையில் காசு ஏதும் இருக்கவில்லை. சமீபத்தில்தான் குழந்தையை பார்க்க போனவன் இருந்ததையெல்லாம் கொடுத்துவிட்டு வந்திருந்தான். மறுபடி ஊருக்கு போக ரயிலுக்கு சீட்டு வாங்கக்கூட காசு இருக்கவில்லை. அவர்கள் வீடே கதி என்று உழைத்து கொண்டிருந்தவனுக்கு வெளியில் கிராமத்தில் நெருங்கிய நண்பர்கள் யாரும் கிடையாது கடன் கொடுத்து உதவ. வைரவன் ஏழையானாலும் தன்மனம் நிறைந்த குடும்பத்தில் பிறந்தவன்தான். கொள்கைகள் பல உள்ளவன்தான். அரக்கன் அடியில் அழுத்தப்பட்டவனாக வாழ நேர்ந்த துர்பாக்கியம் ஏற்பட்டபோது அவசரம் என்ற நிலை வந்ததும் அவன் கொள்கைகளை காற்றிலே ஊதிவிட்டான். அப்பொழுது ஏற்பட்ட ஆத்திரத்தில்தான் அந்த இழிவான காரியத்தில் இறங்கினான். தேவநாதன் தங்கப்பட்டை போட்ட கைகடிகாரம் அணிந்து கொண்டிருந்தார். அடிக்கடி அதை குளியல் அறையில் வைத்துவிட்டு மறந்து போவதுண்டு. அன்று காலை அவன் புறப்படும் முன் கவனித்தான். ஐயா கடிகாரத்தை குளியல் அறையில் வைத்துவிட்டு திருச்சிக்கு ஏதோ காரியமாக போயிருந்தார். லவக்கென்று அதை கொத்திக்கொண்டு தன் மூட்டையுடன் அவன் வெளியேறிவிட்டான். பக்கத்து டவுனில் தங்க பட்டையை மட்டும் நகைக்கடை ஒன்றில் விற்று பணத்தை எடுத்துக்கொண்டு கடிகாரத்தை சப்பாத்தி காட்டில் வெறுப்புடன் வீசிவிட்டு ஊருக்கு புறப்பட்டு விட்டான். அவன் போனது நல்லதாகிவிட்டிருந்தது. சில தினங்களில் அவனது ஒரே மகள் நோய் கடுமையினின்று மீளாது இறந்து போய்விட்டாள். மகளை இழந்த துக்கத்திலே மருகி போய் 1 மாதத்திற்கு மேல் அவன் ஊரிலேயே தங்கிவிட்டான். கைப்பணமெல்லாம் கரைந்த பின்னர் அவனுக்கு வேறு வழி இருக்கவில்லை. வேலைக்கு திரும்பி வர வேண்டியிருந்தது. வீட்டுக்குள் நுழைந்தவனை கண்ட தேவநாதன் அப்படி நில் என்று இடியோசையாக முழங்கினார். அவனுக்கு புரிந்துவிட்டது. பாவி பயல் கண்டுபிடித்து விட்டானே. பின்பக்கமிருந்த காலியான அறைக்குள் அவனை அழைத்துச் சென்றார் தேவநாதன். வெலவெலவென்று நடுங்கிக் கொண்டு நின்றான் அவன். அவன் குடும்பத்திலே யாரும் செய்யாத ஒரு கேவலமான காரியத்தை செய்துவிட்டோமே என்ற குற்ற உணர்வின் சுமையில் தத்தளித்தான். நெஞ்சு உலர்ந்து நா வறண்டு பேசத் தோன்றாது விழித்தான். கடிகாரத்தை என்ன செய்த? படுவா ராஸ்கல், திருடி கொண்டு போய் வித்திருக்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த கடைக்காரர் ஒப்புக்கொண்டு பயந்து போய் தங்கப்பட்டையை என்னிடம் திருப்பி கொடுத்துட்டான். கடிகாரம் எங்கே? உருமியபடி சுவற்றில் தொங்கிய சாட்டையை கையில் எடுத்துக்கொண்டார். கிலியில் அவன் பதறி போய்விட்டான். திருட்டு குற்றத்திற்கு அவனை போலீசில் ஒப்படைத்து விடுவாரோ? போலீஸ், சிறை இதெல்லாம் கேட்டறியாத கௌரவமான குடும்பத்திலிருந்து வந்தவனாச்சே. கடவுளே! உண்மையை சொல். சுரீர் என்று முதுகின் மீது சாட்டை விழுந்தபோது வேதனையில் துள்ளினான். மன்னிச்சுக்கோங்க எஜமா, ஆபத்துன்னு தந்தி வந்தது. ஊருக்கு போக பணம் இல்லை. என் குழந்தை செத்துவிட்டாள் எஜமான். அந்த ஒரு தண்டனையே எனக்கு போதும் போதும் என்று அவன் கண்ணீர் விட்டு கதறினான். திருடச் சொல்லித்தா? போய் பிச்சை எடுக்கிறதானே. கடிகாரம் எங்கேடா படுவா? மறுபடியும் ஓங்கி சாட்டையை அவன் முதுகில் விழுந்தபோது அவன் வீறிட்டு அலறிவிட்டான். அடிக்காதீங்க, என்னால் தாங்க முடியாது. செத்து போய் விடுவேன். அந்த கடிகாரம் என்கிட்ட இல்லை. தூக்கி சப்பாத்தி காட்டில் எரிஞ்சிட்டேன். இப்போ போய் தேடினால் கிடைக்காது. தேவநாதன் கோபத்திலே கொதித்து போனார். பாவி, அது என் பாட்டன் காலத்து பொருள். அநியாயம் பண்ணிட்டியே. உன்னை நான் சும்மா விட போகிறதில்ல. வீட்டில் இருந்த வைர மாலையை காணோம்னு போலீஸில் புகார் பண்ண போகிறேன். அந்த கடைக்காரர் கடிகாரப்பட்டையை விற்க வந்ததற்கு சாட்சி சொல்ல தயாராக இருக்கிறான். மாமியார் வீட்டுக்கு போய் வந்திருக்கிற. இப்போ இன்னொரு மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்.
அந்த சுகத்தையும் அனுபவிச்சுப்பார் ராஸ்கல். மீண்டும் ஓங்கி அவன் முதுகிலே சாட்டையை வீசினார். தொப்பென்று அவர் காலடியில் சுருண்டு விழுந்தான் வைரவன். ஐயா, சத்தியமாக சொல்கிறேன், நான் திருடணுங்கிற ஆசையில் செய்யலை. குழந்தையை உசுரோடவாவது ஒரு முறை பார்க்கணுங்கிற தவிப்பில் தப்பு காரியத்தை செஞ்சிட்டேன். மன்னிச்சிடுங்கோ. கடிகாரத்துக்கு உண்டான பணத்தை உழைச்சி கடன் தீர்த்து விடுறேன். ஐயா, கருணை காட்டுங்க. உங்கள் முருகன் சன்னதியில் கற்பூரத்தை அணைச்சி வேணுமானாலும் சத்தியம் செய்து கொடுக்குறேன். எஜமா, இந்த ஏழையை மன்னிச்சிடுங்கோ. கதறி கண்ணீரால் அவர் கால்களை கழுவினான். சீ, கழுத விடு கால என்று பந்தை போல் அவனை எட்டி உதைத்து தேவநாதன் தன் மீசையை தடவிக்கொண்டு சற்று நேரம் சிந்தனையோடு நின்றார். திருடிய பின் வழக்கமாக எல்லா பயல்களும் சொல்கிற காரணம்தான் நீயும் சொல்கிற. ஆபத்து வந்துட்டா மற்றவங்க பொருளை அள்ளி கொண்டு போகிறது நியாயமா? தொலை, விட்டு விடுகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. வீட்டு வேலை, சமையல் வேலை, மற்ற எடுபிடி வேலை எல்லாத்தையும் நீதான் கவனிக்கணும். இந்த மாதத்தோட வீடு கூட்டுகிற வேலைக்காரி, தோட்டக்காரன் 2 பேரை தவிர மற்றவங்கள் எல்லாரையும் நிறுத்திவிடப் போகிறேன். அப்போ தான் தொடர்ந்து வீட்டில் ஏதாச்சும் காணாமல் போனால் குற்றவாளியை கண்டுபிடிக்க எளிதாக இருக்கும். அடுத்த வாட்டி ஏதாவது தப்பு தண்டா செய்தியோ, நான் பொறுக்க மாட்டேன். கடிகாரம் விலை 1000 ரூபாய். உன் சம்பளத்தில் இருந்து மாதம் பிடிச்சுக்குவேன், சரியா? வேறு வழியின்றி அவன் ஒப்புக்கொண்டான். அந்த 1000 ரூபாய் கடனுக்கு அவன் ஓடாக உழைத்தான். சிறுக சிறுகத்தான் சம்பளத்திலிருந்து அவர் பிடித்து கொண்டார். அதற்கு பின்னர் அவன் தேவநாதனது கொத்தடிமையாக அல்லவா போய்விட்டான். அவருக்கு பயந்து கொண்டு அவர் செய்த அத்தனை காரியங்களுக்கும் உடந்தையாக இருக்க வேண்டிய ஒரு அவல நிலையில் அவன் சிக்கி கொண்டு விட்டான். மருந்து கடை வியாபாரத்தில் மட்டுமே அவர் பெருந்தனக்காரராகி விடவில்லை. மர்மம் அவனுக்கு விரைவில் விளங்கிவிட்டது. சில கடத்தல் பொருட்களை, போதை மருந்துகளை அவர் விற்று பணத்தை குவித்து கொண்டிருந்தார். அந்த பொருள்களை எடுத்துக்கொண்டு ரகசியமாக யாருக்கும் தெரியாது சொன்ன இடத்திலே கொண்டு சேர்ப்பிக்க வேண்டியதொரு வேலையும் அவனுடையதாக விட்டிருந்தது. அத்துடன் மட்டுமா, ரகசியமாக மது புட்டிகளை வாங்கி கொண்டு வந்து பின்னறையில் வைத்து பூட்டி அவர் கேட்ட பொழுது மாடி படுக்கை அறையில் கண்ணாடி டம்ளர் ஐஸ் தொண்டங்களுடன் கொண்டு வைக்க வேண்டிய வேலை. அப்போதைக்கப்போது அவரது மிருக வெறிக்கு அவர் விரும்பிய பெண்கள் வீட்டுக்கு தூது நடக்க வேண்டிய மட்டமானதொரு வேலையும் கூட சேர்ந்து கொண்டது. இதையெல்லாம் விட பேசாது திருடன் என்ற பட்டத்துடன் கம்பி எண்ணிவிட்டு வெளியே சுதந்திரமாக வந்திருக்கலாமே. மூட்டை தூக்கி கூட பிழைத்து கொள்ளலாம். ஏன் போலீஸ் என்றதும் பயந்து ஒப்புக்கொண்டோம் என்று தன்னையே அவன் சாடிக்கொண்டு வருந்தியதுண்டு. சில சமயங்களில் கண்ணீர் விட்டு அழுததும் உண்டு. புதை மணலுக்குள் காலை விட்டவன் போல் விடுவித்து கொண்டு ஓடத் தெரியாது அவருடன் அக்கிரமங்களில் பங்கு கொண்டு அவனும் உழன்று கொண்டிருந்தான். டே வைரவா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தேவநாதனின் இடி முழக்கம் மேல் அறையிலிருந்து வந்தது. விழிப்புற்று அவன் விரைவாக மாடிப்படிகளில் ஏறினான். ஜிப்பாவையும் வேட்டியையும் களைத்துவிட்டு பட்டை கோட்டுகள் போட்ட பச்சை வண்ண பைஜாமாவையும் சட்டையையும் அணிந்து கொண்டு அவர் படுக்கை மீது சாய்ந்து கிடந்தார். லேசாக காய்ச்சல் அடிக்கிறா போல இருக்கு. கொஞ்சம் மிளகு ரசம் சீக்கிரம் வச்சு சாதத்தோட எடுத்துக்கிட்டு வா, உத்தரவிட்டார். டாக்டரை கூப்பிட்டு வரட்டுங்களா? பணிவுடன் அவன் கேட்டபோது எரிந்து விழுந்தார் அவர். சொன்னதை செய், எனக்கு உன் உபதேசம் தேவையில்லை. போடா கழுத, அதிக பிரசங்கி, அதட்டினார். மறுநாள் காலை எழுந்ததும் காப்பி பலகாரம் சாப்பிட்ட பின்னர் தோட்டத்திற்குள் உலவிக் கொண்டிருந்த தேவநாதன் உள்ளே வந்தபோது வக்கீல் வரதராஜனும் கூட நுழைவதைக் கண்டான் அவன். வக்கீலுக்கு இப்போது என்ன வேலை? ஆவலில் அவன் மண்டை வெடித்தது. வைரவா, வக்கீல் ஐயாவுக்கு சூடாக காப்பி எடுத்து கொண்டு வா, உத்தரவிட்டபடி ஹாலுக்குள் நுழைந்தார் தேவநாதன். காப்பி கெட்டிலுடன் அவன் வெளிப்பட்ட போது கவனித்தான். வக்கீல் ஐயா கையில் தடிமனானதொரு காகித உரை இருந்தது. உயில் எழுதி கொண்டு வந்திருக்கிறாரா? அப்படி ஐயாவுக்கு உடம்புக்கு என்ன வந்து விட்டது? உயில் எழுத? சந்தேகமும் வியப்பும் தாளாது அவன் மரத்தட்டை காப்பி மேஜை மீது வைத்துவிட்டு அப்பால் நகர்ந்தான். ஆனால் உள் வாசலை மறைத்து கொண்டு தொங்கிய கனமான திரைக்கு பின்னால் நின்றபடி காதை தீட்டிக் கொண்டான். நல்ல வேளை, இருவரும் தமிழிலேயே தான் பேசினார்கள்.
இடையிடையே கலந்து வந்த ஆங்கில வார்த்தைகளுக்கு அவனாக ஊகித்து அர்த்தம் புரிந்து கொண்டான். காப்பியை கோப்பையில் நிரப்பி ஆளுக்கு ஒன்றாக கையில் எடுத்துக்கொண்டு மெல்ல அருந்திக் கொண்டே பேசினார். 1 கோடியில் எழுதிய பழைய உயிலிலேயே சேர்த்திருக்கலாம். நீங்க என்னவோ எல்லாத்தையும் புதுசா எழுதச் சொன்னீங்க. படிக்கட்டுமா? வேண்டாம், ஏற்கனவே படிச்சு பார்த்துட்டேன். அது போதும். என் கையெழுத்தும் சாட்சி கையெழுத்தும் தான் பாக்கி. ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப தாராளமான மனசு சார். முந்தின உயிலில் சொத்து முழுவதையும் கோவில், பள்ளிக்கூடம், ஆஸ்பத்திரின்னு தான தர்மங்களுக்கு எழுதி வச்சிருந்தீங்க. அது 4 வருஷத்துக்கு முந்தி எழுதின உயில். தமயந்தி மேலே ஏற்பட்ட கோபம், மனசு ஒடிஞ்சு போய் எழுதி வச்சேன். இப்போ எனக்கு அடிக்கடி அந்த குழந்தையின் நினைவு மனசை ரொம்ப வேதனை பண்ணுது. அதனால்தான் இந்த புதிய உயில். என் சொத்தில் 3/4 பகுதி அவளுக்கும் அவளுக்கு பிறந்துள்ள பிறக்கப் போகிற குழந்தைகளுக்கும் 1/4வாசி தர்மத்துக்கும்னு மாற்றி எழுதச் சொன்னேன். உங்க பெருந்தன்மையை கண்டு நான் பூரிச்சு போறேன் சார். அந்த பெண் உங்களை அவமானப்படுத்திவிட்டு ஓடி போனவள். ரொம்ப மனம் நொந்து துக்கப்பட்டு அதே நோயாகி நீங்கள் கொஞ்ச காலம் படுக்கையாகிவிட்டீங்க. இந்த கிராமம் செய்த புண்ணியம் அந்த மட்டுக்கு நீங்க பிழைச்சி எழுந்து விட்டீங்க. ஆமாம், அவள் உயிரோடு இருக்கிறாள்னு நீங்க நம்புறீங்களா? வரதராஜன் படபடவென்று பேசினார். நான் நம்புகிறேன். என் கண்மணி தமயந்தி எங்கேயோ சோத்துக்கில்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறாள். அந்த நினைப்பு வரும்பொழுதெல்லாம் என்னால் உறங்கவே முடிவதில்லை. உண்ணவும் முடிகிறதில்லை. அந்த பயல் அவளை மோசம் செய்துவிட்டு போயிருக்கிறான் என்று உள்மனம் சதா புலம்புகிறது. இந்த காலத்து பசங்களை கபடமில்லாத வெள்ளை உள்ளங்கொண்ட சின்ன பெண்கள் நம்பினால் தமயந்தியின் கதியை தான் அடைவார்கள். அவரது குரல் தழதழத்தது. வருத்தப்படாதீங்க தேவநாதன். என்ன செய்கிறது? அந்த பெண் படிச்சிருந்தும் இப்படி ஒரு புத்தி. பத்திரிகையில் பல மாதங்கள் விளம்பரப்படுத்தினீங்களே, போலீஸுக்கு கூட புகார் கொடுத்தீங்க, ஆஸ்பத்திரிகள் எல்லாம் தேடச் செய்தீங்க. மாயமாக மறைந்து போனவங்க திரும்பி வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? தேவநாதன் துயர பெருமூச்செறிந்தார். சோகமாக முறுவலித்தார். தமயந்தி திரும்பி வருவாள், கட்டாயம் வருவாள். என்னிடம் அவளுக்கு ரொம்ப பயம் உண்டு. அதனால் இப்போ வரமாட்டாள். நான் உயிரோடு இருக்கும் வரை இந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டாள். எனக்கும் வயசாகி கொண்டு போகிறது. கொஞ்சம் காலமாக இரத்த அழுத்தம் வேறு. இருதயம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கு. திடீர்னு எனக்கு ஏதாச்சும் ஆயிட்டா நீங்கள் உயிலில் கண்டபடி 6 மாதத்துக்கு குறையாமல் எல்லா பத்திரிகைகளிலும் என் குடும்பத்து வக்கீல் என்கிற நிலையில் அவள்தான் என் சொத்துக்கு வாரிசு என்கிற உரிமையை விளம்பரப்படுத்த வேண்டும். காசு பணம் இல்லாது தவிக்கிறவள் அத்தனை சொத்தும் தனக்கு கிடைக்கப் போகிறதென்றால் ஆசையோடு கட்டாயம் வருவாள். ஒரு சமயம் வராவிட்டால்? அதற்கு உயிலில் ஒரு ஷரத்து இருக்கிறதே. 6 மாதம் பத்திரிகைகளில் தொடர்ந்து விளம்பரப்படுத்தியும் அவள் வராவிட்டால் அந்த பங்கு சொத்தையும் நான் குறிப்பிட்டிருக்கும் தான தர்மங்களுக்கு விநியோகிக்க வேண்டியதுதான். குழந்தையிலிருந்து ஆசையுடன் எடுத்து வளர்த்தேன். பால் ஊட்டி வளர்த்த பச்சை கிளின்னு பெருமையாக இருந்தேன். பால் வார்த்து ஒரு நாகப்பாம்பை வளர்த்தேன்னு யார் நினைச்சா? இந்த வீட்டு உப்புக்கு கொடுத்து வச்சிருந்தால் சொத்து கிடைக்கட்டும். அவள் நன்றாக வாழட்டும். அதுதான் என் ஆசை. மிஸ்டர் தேவநாதன், நீங்க ரொம்ப பண்பான மனிதர். உங்களுடைய உதாரணமான குணம் என் நெஞ்சை நெகிழச் செய்கிறது. சொல்லிக்கொண்டே தமது கைப்பையில் வைத்திருந்த அவரது பழைய உயிலை எடுத்து சிவப்பு மையால் இது இனி செல்லாது என்று எழுதி கையெழுத்திட்டார். தேவநாதனும் அதில் கையெழுத்திட்டார். அது சமயம் வாயில் பக்கம் பலர் வரும் காலடி சத்தம் கேட்கவே திடுக்கிட்ட வைரவன் வேகமாக சமையல் அறைக்குள் சென்று மறைந்து கொண்டான். இதுவரை ஒட்டு கேட்ட விஷயங்கள் அவனை வியப்பில் ஆழ்த்தி விட்டிருந்தது. இந்த புது உயிலின் மர்மம் அவனுக்கு ஒரே குழப்பம். ஏனோ விவரிக்க இயலாத ஒரு திகிலில் உடல் நடுங்கியது. வைரவா! எஜமானனின் அதிகார குரல் அவனை அழைத்தது. துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு ஓடி வந்தான். ஊர் பஞ்சாயத்து தலைவரும் அவரது சகாக்களும் மல்ஜிப்பாக்கள் மீது அங்கவஸ்திரங்கள் புரள ஆளுக்கு ஒரு சோஃபாவில் தேவநாதனை சுற்றி அமர்ந்து கொண்டிருந்தனர். எல்லோருக்கும் சூடா காபி எடுத்து கொண்டு வா, ஓடு. அவர்கள் வேண்டாம் என்ற கூக்குரலுக்கிடையே தேவநாதன் ஓங்கிய குரலில் உத்தரவிட்டார்.
அவசரமாக காபியை கலந்து ஸ்டீல் டம்ளர்களில் ஊற்றி மரத்தட்டில் வரிசையாக வைத்து எடுத்துக்கொண்டு அவன் விரைவாகவே வந்தான். அவர்கள் எல்லோரும் பேசியது பட்டும் படாமலும் அவன் காதுகளில் விழத்தான் செய்தது. என்னங்க, வக்கீல் ஐயா கூட இங்க? பல்லை காட்டினார் பஞ்சாயத்து நாயகர். புதுசா ஒரு உயில் எழுதச் சொன்னேன். ஊர் பிரமுகர்கள் நீங்களும் இப்பொழுது வந்து சேர்ந்தது நல்ல சகுனம் போலத்தான். என் புது உயில் பிரகாரம் என் சொத்தின் 3/4 பகுதியை தமயந்திக்கும் 1/4 பகுதியை தர்மத்துக்கும் எழுதி வைத்திருக்கிறேன். என் வாயாலேயே உயிலில் உள்ளதை உங்கள் எல்லோருக்கும் சொல்லிவிட்டேன். ஏன்னா எனக்கு திடீர்னு ஏதாவது ஏற்பட்டுட்டா நீங்கள் எல்லாம் ஒரு வகையில் சாட்சி போல் இருந்து உதவுவீங்கன்னு நம்பிக்கை. இதுதான் நான் கடைசியாக எழுதும் உயில். பஞ்சாயத்து தலைவரும் வேறு ஒரு நண்பரும் சாட்சி கையெழுத்து போடுங்கள், நானும் கையெழுத்து போட்டு விடுகிறேன் சொல்லிக்கொண்டே உயிலில் கையெழுத்தை போட்டார். அப்படியா? ஹே, உங்கள் தங்க மனசு யாருக்கு வரும்? அவமானப்படுத்தின அந்த பொண்ணுக்கு அத்தனை சொத்தையும் அள்ளி கொடுக்குறீங்களே, உண்மையில் நீங்கள் பெரிய கொடைவள்ளல் தான். பற்களை காட்டிய பஞ்சாயத்து தலைவர் சாட்சிகள் என்ற இடத்தில் முதலாவதாக தமது கையெழுத்தை நாட்டினார். வேறு ஒரு அங்கவஸ்திரம் எழுந்திருந்து அடுத்தபடியாக சாட்சி என்ற இடத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு உட்கார்ந்தார். வக்கீல் உயிலை மடித்து உறைக்குள் போட்டு தேவநாதனிடம் நீட்டினார். காபி டம்ளர்களை குட்டி முக்காலி மீது அவரவர் கைக்கு எட்டும்படி வைத்துவிட்டு நகர்ந்த வைரவனை அவர் கைதட்டி அழைத்தார். செல்லாது என்று அடித்துவிட்ட பழைய உயிலையும் புது உயிலையும் எடுத்து அவரிடம் கொடுத்தார். பூஜை அறை அலமாரியில் பொறுப்பாக இதை பத்திரமாக வைத்து பூட்டிக்கொள். இந்த வீட்டில் நீதானே எனது பர்சனல் செக்ரட்டரி மற்றும் எல்லாம். சிரித்தார். திகைத்து போய் நின்றான் வைரவன். இதென்ன நாடகம்? மேடை மீது நின்று நடித்திருந்தால் இவருக்கு இந்த இடத்தில் கட்டாயம் பலத்த கையொலி கிடைத்திருக்கும். எண்ணியபடியே அவைகளை வாங்கி கொண்டு உள்ளே சென்றான். அவர் கூறிய பூஜை அறையில் இருந்த இரும்பு பீரோவில் சில புத்தகங்களும் ஊதுவத்தி கத்தைகளும் பழைய தஸ்தாவேஜுகளும் காலாவதியாகிவிட்டவைகளும் தான் இருந்தன. இப்போது முருகன் அருளை அந்த உயில் பூஜை அறை இரும்பு பீரோவுக்குள் அடங்கிவிட்டிருந்தது. எதற்காக?